சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்து நினச்சி ரொம்பவே பெருமைப்படுறாங்க மீனா. உடனே என்ன மீனா சிரிக்கிற என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைங்க உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிறாங்க. என்னாலே என்ன புரிஞ்சிக்க முடியல, உன்னால் புரிஞ்சிக்க எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க. என்ன மீனா என்ன புரிஞ்சிக்க முடியலன்னு பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அண்ணன் மனோஜ் எப்போவுமே நீங்கள் வந்து எதையாவது சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இல்லை அப்படின்னா 27 லட்ச ரூபா எங்கள் அப்பாவுக்கு எடுத்த பணத்தை எப்போ தரப்போகிற சோம்பேறி அப்படி இப்படின்னு இருப்பீங்க. இப்போ நான் அவனுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும் வைக்கணும்னு சொல்லி பேசுகிறீங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் வீட்டிலேயே மூத்தவன் எங்கள் அண்ணன், அவன் தெரிஞ்சே தெரியாமல் என் கூட பிறந்துட்டான், எங்கள் அண்ணன் தான், அதை மாற்றிக்கிறது இல்லை. அவனுக்கு சீக்கிரம் ஒரு குழந்தை பிறந்தா தானே நல்லாயிருக்கும். அவனுக்கு அப்புறம் நான் என் குழந்தை ஆனால் அண்ணன்னு கூப்பிட வேண்டியிருக்கும். அதே மாதிரி ரவிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா தம்பின்னு கூப்பிட வேண்டியிருக்கும். இப்படி நல்லா இருக்கும்ல, எங்களை மாதிரியே அது ஒரு ஜாயிண்ட் இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அதுவும் கேட்க சந்தோஷமாக தான் இருக்குது. நம்ம கூட்டு குடும்பத்தில் எப்படியே இருக்கோம். நாளைக்கு வந்து நம்ம பசங்கள்லாம் வளரும் போது மாடியில் ஒரு வீடு கட்டி பசங்க விளையாட வைக்க எல்லாமே இருந்தால் நல்லா இருக்கும்லாங்க அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான் ஆசைப்பட்றேன். அப்பா இதை மாதிரி ஆனால் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கணும், குடும்பம் சிதைஞ்சிடக்கூடாதுன்னு அப்பா அடிக்கடி பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நான் என் தம்பி என் தங்கச்சி என்ன 3 பேர் இருந்தோம். நாங்கள் வந்து பின்காலங்களில் வந்து என் தம்பியை விட்டுட்டு நாங்கள் கட்டின இடத்துக்கு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஒரு கூட்டு குடும்பம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு நினச்சேன். ஆனால் வந்து கடவுள் கிருபையில் வந்து எனக்கு கூட்டு குடும்பமே கிடச்சிருச்சு, நல்ல மாப்பிள்ளையும் கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. மீனா பொய் சொல்லாத, உனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசில் என்னையை பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீனே சொல்லியிருக்க, ஆனால் இன்றைக்கி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. உங்களுக்கும் தான் என்னையை கல்யாணம் முடித்த புதுசில் பிடிக்காதில்ல, இப்போவும் பிடிக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ அது உண்மையா இது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. மீனா ரெண்டுமே உண்மை தான். கல்யாணம் முடிஞ்ச புதுசில் 2 பேருக்கும் எதிரும் புதிராக இருந்தோம். இப்போ 2 பேருக்குமே பிடிச்சி வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த தாம்பத்தியம் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அதே மாதிரி அந்த மனோஜ் வந்து ரோகிணியை விரும்பி தான் கட்டிக்கிட்டான். சுருதியை ரவி வந்து விரும்பி தான் கட்டிக்கிட்டான். 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்துட்டு இப்படி ஏறு வரிசையில் வந்து குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கும் சந்தோஷம்தாங்க. அந்த ரோகிணிக்கும் அந்த குழந்த பாசம் வந்துருச்சு பார்த்தீங்கள. கிறிஷ் வந்ததுக்கப்புறம் அவங்க அப்படியே மாறிட்டாங்க. கிறிஸை வந்து நல்லா பார்த்துக்கிறதும் ஊட்டி விடுறதும் வைக்கிறதும் இது மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் கூட நினச்சேன் மீனா இந்த கல்லுக்குள்ளே இவ்வளோ ஈரம் இருக்கா அப்படின்னு நினச்சேன். ஆனால் எல்லா பெண் வைக்கலையுமே ஒரு தாய்மை இருக்குது, ஒரு இறக்க குணம் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த ரோகிணி விஷயத்தில். ஏன்னா ரோகிணி வந்து எப்போவுமே தாட்போட்டு தஞ்சாவூர்மாங்க. அம்மாவை மட்டும்தான் அவங்க வந்து கவர் பண்ணி சிங்கி அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்பாவட்ட கூட வந்து அங்கிளுங்கிற வார்த்தையை தவிர்த்து ஒரு கிளியராக பேச மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து அந்த கிறிஸை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறது, ஊட்டி விடுறது, மடியில் தூக்கி வச்சுக்கிறது, ஒரே பெட்டில் படுக்க வைக்கிறது, ரொம்ப இடம் கொடுக்குறது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பூரிப்பாக இருக்குது. அதை நினச்சிட்டு தான் சொன்னேன், அவங்களுக்கும் ஒரு சீக்கிரம் குழந்தை வந்துச்சுன்னா அந்த பொண்ணும் மாறிடும், மனோஜும் மாறிடுவான், உழைக்கணும் வைக்கணும் நம்ம பிள்ளைக்கு பொருள் சேர்க்கணும்னு மாறிடுவான்னு நினச்சி தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும்தான் காரணமா அப்படிங்கிறாங்க. அதான் சொன்னேனே, எங்கள் அண்ணனுக்கு சீக்கிரம் குழந்தையானா அடுத்தாப்புல நானும் ஒரு குழந்தைய பார்க்கலாம்ல அப்படிங்கிறாங்க. மீண்டும் ரொம்பவே சிரிக்கிறாங்க. ஏங்க அது குழந்தை அதெல்லாம் நம்ம கையில் இல்லைங்க, கடவுள் கையில் இருக்குது. என்றைக்கு யாருக்கு பிறக்கணும்னு சொல்லி விதியில் எழுதியிருப்பாங்க, அந்த விதியின் அடிப்படையில் தான் நடக்கும் சரியா அப்படிங்கிறாங்க. சரி மீனா, நம்மளுக்கும் மனோஜுக்கு அப்புறம் உடனே குழந்தை வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, முன்னாடி வந்து நீங்கள் குழந்த பிறந்தா வீண் செலவு, அது எதுக்கு இப்போ அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பீங்க, இப்போ எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. மீனா செலவு நம்மளுக்கு எப்போ தான் இல்லை, எப்பவும் இருக்க தான் செய்ய போகுது சரியா. ஆனால் குழந்தையும் காலகாலத்தில் வேணும்ல, அப்போ தானே மரியாதை. நிறைய பேர் கேட்குறாங்க மீனா, எதுவும் விசேஷம் கிடையாதா முத்து, எதுவும் விசேஷம் கிடையாதா முத்து அப்படிங்கிறாங்க. முன்னாடி நான் சொல்லிகிட்டே வந்திருக்கேன், எங்கள் வீட்டில் இப்போதைக்கு எந்த விசேஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனால் இப்போ செல்வம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் சொன்னான், இல்லை கல்யாணம் முடிஞ்ச பிறகு விசேஷம் இருக்கான்னு கேட்டால், நீ குழந்தை பொண்டாட்டி உண்டாயிருக்காளா இல்லை குழந்தை ஆயிருக்கான்னு கேட்குறதுக்கு தான் அப்படி கேட்குறாங்க, அதை புரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்க எனக்கு அப்போவே தான் தெரியும். எனக்கு நிறைய பேர்கிட்ட பதில் சொல்ல முடியல, என்ன இன்னும் 1 வருஷம் ஆயிடுச்சு இன்னும் குழந்தை இல்லையான்னு கேட்குறாங்க. அதனால் வந்து காலப்போக்கில் எப்படி கேட்டாங்கன்னா நம்மளுக்கு அது மனக்கோளாறாகவும் ஆயிரும். நான் வந்து ஆம்பளை 4 இடம் போகிறேன் வரேன், 4 நண்பர்களை பார்க்க, நீ வந்து பூ வியாபாரம் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்ருக்க, அப்படிங்கும்போது ஒன்று யாராவது சொன்னால் உன் மனசும் கஷ்டப்படும் என் மனசும் கஷ்டப்படும் மீனா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வைக்கப்படுறாங்க. சரி மீனா சீக்கிரம் குழந்தை ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நமக்கு ரூம்பே இல்லை, நம்ம தனியாக பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்புறம் அது எப்படி அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், ஆமாம் மீனா இந்த வீட்டில் எல்லாருக்குமே தனித்தனியாக ரூம் இருக்குது, நம்மளுக்குன்னு இல்லை. அப்பா மொட்டை மாடியில் ரூம் கட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பா என்ன ஏதுன்னு சொல்லலை, எனக்கு அது கேட்க முடியலை. சரி அப்பாக்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ தெரியலை அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் காலையில் விடியுது. நம்மளை முத்து அப்படிங்கிறாரு. உடனே என்னப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா மாடியில் ரூம் எடுக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம்ல, அதுக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. என்னப்பா நைட் நானும் மீனாவும் பேசிக்கிட்டு இருந்தோம், உங்களுக்கு எப்படிப்பா கேட்டுச்சு அப்படிங்கிறாங்க. டேய் நான் உன் தகப்பேன், எனக்கு கேட்க செய்யலை ஒன்றும் செய்யலை, உனக்கு மேலே ஒரு ரூம் கட்டி தரேன்னு சொல்லியிருக்கோம்ல,
இப்போ எனக்கு கொஞ்சம் அந்த பணம் வராமல் இருந்துச்சு. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வருது வரைக்கும் பணத்தை நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அதனால் பணம் எனக்கு வரவும் இல்லை. பேங்க்கில் லோனும் கேட்டிருந்தேன். அவங்க வந்து சேங்ஷன் பண்ணவும் முடியலன்ட்டாங்க. அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் என்னென்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு. எலெக்ஷன் ரிசல்ட்டு நேற்று வந்துருச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க லோனு வந்து இன்றைக்கி மதியம் வாங்கிக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கான்ட்ராக்ட்காரரை பார்த்து அதை எப்படி கட்டணும், எவ்வளோ ஆகும், என்ன வரும்னு கேட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. போகும்போது மீனா ஃபோன் அடிக்காங்க. என்னங்க வேலைக்கு போயிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. மீனா நம்மளுக்கு மாடியில் வீடு கட்டணும்ல, அது சம்மந்தமாக நானும் அப்பாவும் ஒரு கான்ட்ராக்ட்காரரை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க விளையாடாதீங்க அப்படிங்கிற. உண்மையில் தான் மீனா, நம்ம நைட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்பாவுக்கு எப்படி தான் தெரியும்னு எனக்கே தெரியல. அப்பாவே காலைல கூப்பிட்டு இந்த மாதிரி மாடியில் வீட்டுக்கு ரூம் கட்டணும்ல, அது சொன்னோம், இன்ஜினியர் பார்க்கணும் வான்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. நெசமாவங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, நம்மளுக்காக தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மீனா ரொம்பவே சிரிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா அம்மா கேட்குறாங்க, என்ன மீனா சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் என் வீட்டுக்காருக்கு ஃபோன் அடித்தேன். அவங்க வந்து அவங்க அப்பா கூட வந்து கான்ட்ராக்ட்காரை பார்க்க போயிருக்காங்களாம், கட்டடம் கட்டுறது வரட்ட அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா, என்னாச்சு, வீட்டில் எதுவும் பிரச்சனையா, வீட்டில் எதுவும் வீடு விரிசல் வந்துருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, மாடியில் புதுசாக எங்களுக்குன்னு தனியாக ரூம் கட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, ஏக்கா கலக்குங்க, உங்களுக்கும் ஏசி ரூம் வா அப்படிங்கிறாங்க. ஏசியோ ஏசி இல்லையோ, நம்ம வந்தால் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவருக்கு வண்டிக்கு போயிட்டு வந்து அசந்து வராரு. ஹாலில் ஒரு பாயை போட்டு தூங்கும்போது அவருக்கு ஃபேன் காற்றும் சரியாக வர மாட்டேங்குது. ஏன்னா ஒரு ஃபேனாவது வச்சுக்கிட்டு தூங்கலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே மறுபடியும் மீனாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. முத்து, மீனா, அப்பா வந்து சாதாரணமாக சின்ன ரூம் எடுப்பாங்கன்னு பார்த்தேன். அப்பா 20க்கு 20 ஹால் மாதிரி பெருசாக இருக்கணும் பெட்ரூம் அப்படிங்கிறாங்க. எங்க அவ்வளோ பெரிய இது எதுக்குங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, நாளைக்கு உங்களுக்கே ஒரு குழந்தை பிறந்தாலும் வந்துட்டு அது விளாடுறது மாதிரியாவது அந்த பெட்ரூமில் இடம் இருக்கணும்ல, அதுதான்ப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனா ரொம்ப வெக்கமாயிருது. உடனே மீனா வந்து லவுட் போட்டிருந்தாங்க. உடனே என்ன மீனா பதிலே சொல்லலை அப்படிங்கிறாங்க. 20க்கு 20 ஓகே தானே உனக்கு அப்படிங்கிறாங்க. மாமா, சாதாரண 10க்கு 10 தனி ரூம்னாலே எங்கள் அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவா. இப்போ 20க்கு 20னா கேட்கவே வேணும் அப்படிங்கிறாங்க. சீதா, நீனும் அங்கே தான் இருக்கியா அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு தான் வந்திருந்தா, அங்கேருந்து அவங்களுக்கு கால் பண்ணால் என் வீட்டுக்கார் எங்கே இருக்காருன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தியாப்பா, மீனா வந்து கால் பண்ணால் அவன் தங்கச்சி எடுத்து பேசுகிறா, லவுடு போட்டு வச்சுருக்கேன், நான் ஏதாவது சொன்னால் மாட்டிக்கிடுவோம் போலப்பா அப்படிங்கிறாங்க. நீ என்னடா சொல்ல போகிற அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலையும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி ரைட், இவங்களுக்கு தனி ஒரு வீடு ரூம்புக்கு ரூம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வீடு மாதிரி ஆயிடுச்சு. இந்த விஜயா வந்து தொணான்னு கிடந்தான்னா பிள்ளைகள் மேலே சமைக்கிறது மாதிரி கிச்சனும் வச்சிருன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட்கார்ட்ட மறுபடியும் போகிறாரு. அந்த 20க்கு 20 ரூமுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஒரு கிச்சன் மாதிரி வச்சுருங்க. அது உள்ளேயே நீங்கள் அந்த 20க்கு 20 நீங்கள் வந்து இப்போ இது வந்துடும்ல, பாத்ரூம் வந்துடும்ல அப்படிங்கிறாங்க. டாய்லெட் வந்துடும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, அதில் ஒரு இது மட்டும் கிச்சன் மாதிரி வைக்கிற மாதிரி ரெடி பண்ணிடுங்க. மாடியில் வந்து சமையல் சில நேரம் அவசியத்துக்கு தேவைன்னா பண்ணிக்கிறது மாதிரி அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சார் வந்து அதுக்கு 10க்கு 10 அப்படின்னா அது ஒரு 10க்கு 10னா நாங்கள் ஒரு அமௌண்ட் சொல்லலாம். இப்போ நான் கொஞ்சம் கணக்கு பார்த்து சொல்லுதேன் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பார்க்காரு. சார், மாடியில் வந்துட்டு ஒரு 8 லட்ச ரூபா வரும் சார் அப்படிங்க. 8 லட்ச ரூபா வருமா? சரி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா 8 லட்ச ரூபா வாங்குறாங்க அப்படிங்கிறாங்க. முத்து, நான் ஒரு 9 லட்ச ரூபா லோன் போட்டிருக்கேன். 1 லட்ச ரூபாயில் அதில் உள்ள வேலைகள்லாம் பார்த்து நம்ம சூப்பராக பண்ணிடலாம். நான் சூப்பராக ரெடி பண்ணி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ எனக்கு அதெல்லாம் வேண்டாம்பா, அதை வந்து ரவிக்கோ ஸ்ருதிக்கோ கூட கொடுங்க, நாங்கள் சின்ன ரூமில் கூட கீழே இருந்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அது எதுக்கு, உனக்குன்னு கெட்டுறன்னு முடியாயிருச்சு, சூப்பராக பண்ணி கொடுத்துருவோம். நீ இந்த வீட்டுக்காக நீனும் மீனாவும் ரொம்பவே உழைக்கிறீங்க. இந்த வீட்டுக்கு தேவையான பூவை ஃப்ரீயாக கொடுக்குறா, வீட்டு வேலையை பூரா செய்கிறா மீனா. நீ வீட்டுக்கு செலவுலேருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிற. என் மருத்துவ செலவுலேருந்து உங்கள் அம்மா மருத்துவ செலவுலேருந்து பார்த்துக்கிறேன். ஆனால் அவங்க அம்மா ஒரு நாளும் நீ புரிஞ்சிக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அவள் லைஃப்பில். ஆனால் வந்து நான் என் பிள்ளைய வந்து கஷ்டப்பட விட முடியாதுல்ல. நீ ஹாலில் படுக்கிறது, அவள் ஹாலில் படுக்கிறதும், நான் ஹாலில் படுக்கிறதும், நீ மொட்டை மாடியில் படுக்கிறதும், சில நேரம் நீ மொட்டை மாடியில் நீங்கள் 2 பேரும் படுக்கிறதும், அங்கே வந்துட்டு அவளுக்கு பனி விழுகிறதும் காய்ச்சல் அடிக்கிறதும் கேட்கும் போதோ பார்க்கும் போதோ ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வித்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ரோகிணி ஃபோன் அடித்து, என்ன வித்யா ஃபோனே எடுக்க மாட்டேறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லு ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லு, அந்த மீனா வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவளை கொஞ்சம் நகர்த்தி விட்டால் தான் இவங்களை அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு தானே உனக்கு நான் வந்து மீனாவை எப்படியாவது உங்கள்கிட்ட கொண்டு வர வச்சு பக்கத்தில் வர வச்சிரு, ரொம்ப நேரம் அங்கே வச்சுக்கான்னு தானே சொன்னேன், நீ எதுக்கு சீக்கிரமாக அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க. ஏன்டி ரொம்ப நேரம் கழிச்சு தானே அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க. அனுப்புனது ஒன்றும் பிரச்சனை இல்லடி, நீ எதுக்கிட்டி கறி சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துருக்க அப்படிங்கிறாங்க. ஏன்டி கறி சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்கல, கறி ஆக்கி தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த மீனாவுக்கு இது ஒரு கேடா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. மீனா நம்மளை பற்றி தான் ரோகிணி பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் கேட்குறாங்க. அப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அந்த மீனாவுக்கும் முத்துக்கும் கறி சாப்பாடு சமைச்சு போட தான் நீ இருக்கியா, இல்லை அதுக்கு பே பண்ண தான் நான் இருக்கேனா அப்படிங்கிறாங்க. ஏன்டி இலவச கறிடி, உங்கள் மாமனா நடிக்க வந்தார
அந்த மணி கொண்டு வந்த கறிடி அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே அந்த ஃபோனில் பேசுகிறது மீனாவுக்கு தெளிவாக கேட்குது. யார் மாமாவா நடிக்க வந்தவர் கறி கொண்டு வந்தாரா? ரோகிணி மாமா சவுண்டு மாதிரி தானே கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே முழிக்கிறாங்க. அப்போது நாங்கள் போகிறதுக்கு வித்யா வீட்டுக்கு போகிறதுக்கு ரோகிணி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படி பிளான் பண்ணுறாங்க? கிருஷையும் அவங்க அம்மாவையும் அனுப்புறதுக்கு நான் எதுக்கு வீட்டை விட்டு வெளில போகணும்? அவங்க ஹாஸ்பிட்டல் போகணும். ஒருவேளை ரோகிணிக்கு அந்த ரூமில் இருக்கிறது பிடிக்கலையோ, அதனால தான் வெளியே தெரியாமல் இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்காங்க. இந்த வித்யா வேறு சொல்கிறாங்களே, உங்கள் மாமனார் நடிக்க வந்தவர் தான் கறி கொண்டு வந்தார், ஃப்ரீயாக தானே கிடச்சிச்சிடி, ஃப்ரீயாக கிடச்ச கறியும் நான் அந்த மீனாவை கொடுக்கூடாதான்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்புறாங்க. சரி நம்ம ரொம்ப விட்டு கேட்டுக்கிட்டு இருந்தால் ரோகிணிக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பூ வியாபாரத்துக்கு கிளம்புறாங்க. மீனாவுக்கு பூ வியாபாரம் ஒன்றா பண்ணிகிட்ருக்காங்க. மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த வித்யா சொன்னாங்களே, அந்த ஏரியாவில் தான் அந்த கறிக்கடை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டோம். வித்யா வீட்டு பக்கத்தில் தான் கறிக்கடை வச்சுருக்காரா? அப்போ அவர் மாமா இல்லையா, நடிக்க வந்தவர் அப்படி இப்படின்னு மாதிரி புலம்புது. மீனாவுக்கு தலைவலியே வந்துடுது. உடனே நேராக அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்காமல் எனக்கு தலைவலிக்குமா அப்படிங்கிறாங்க. சரி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஏரியாவை சொல்கிறாங்க. என் வீட்டு பக்கத்தில் தான் வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே சுக்காய் போட்டு கொடுக்குறாங்க. குடித்த உடனே என்ன மீனா எப்போவுமே வேலை பக்கம் தலைவலிக்காத, வெயில் ஓவரானான்னு தலைவலிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா வெயில் சிந்தனையாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. வீட்டில் எதுவும் பிரச்சனையாடி அப்படிங்க. ஒரு பிரச்சனை இல்லைம்மா, நல்லா தான் இருக்கேன். மாடியில் எங்களுக்கு வீடு கட்டுறாங்களாம்மா, அந்த வேலை நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியா மீனா, சரி நடக்கட்டும். தலைவலிக்குங்கிறியா தான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வலிச்சு மறைஞ்சா தான் வீட்டுக்கு வந்துட்டேனே அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவுக்கு ரொம்பவே இதாக இருக்குது. கண்டிப்பாக அது என்ன ஏது நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நேராக வித்யா வீட்டு பக்கத்தில் போகிறாங்க. இங்கே தானே கறிக்கடை ஏதோ வச்சுருக்காரு, ஃப்ரீயாக கொண்டு வச்சாருன்னு சொன்னாங்க. அந்த சவுண்டு வேறு வாய்ஸ் வேறு ரோகிணி மாமா மாதிரியே கேட்டுச்சே. ஒருவேளை அவர் ஒரு நடிக்க தானே வந்திருப்பாரோ, நம்ம நினைக்கிறது தான் பொய்யா? சரி எதுக்கும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிப்போம். நம்ம மனசுக்கு ஏற்றாப்புல சிந்தனையை விட வேண்டாம். நம்ம சிந்தனை பண்ணால் வேறு மாதிரி சிந்தனை பண்ணால் தவறு. அவங்க உண்மையிலே அவங்க மாமா இல்லாத பட்சத்தில் நம்ம நினைக்கிறது தப்பாக போயிடக்கூடாது. அதனால் நேரில் நம்ம பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுவோம். நம்ம பூ வியாபாரத்தை வச்சுட்டு இப்படி அலையிறமே ஒன்றாகாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. சரி பூவை திறந்து பார்க்குறாங்க. பூ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த பூ யார்ட்டையாக கொடுக்கணுமேனு சொல்லிட்டு 2-3 ரவுண்ட் அடிக்காங்க. அடிச்சோன்னா ஒரு கால் வருது அந்த ஏரியாவிலே. இந்த மாதிரி பூ வேணும்னு சொல்லிட்டு பூவை கொடுக்குறாங்க. டப்பா காலியாகிடுது. ரைட்டு எல்லா பூவுமே விற்றுட்டோம், இன்றைக்கி வியாபாரத்தை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாபத்தை பார்க்குறாங்க. ஒரு 500 கிடச்சிருக்கு. சரி இன்றைக்கி 500 கூலி கிடச்சது போதும், பெட்ரோலுக்கும் நம்ம அலைச்சலுக்கும் சேர்த்து ஒரு 500 கிடச்சிருக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு கிளம்புறாங்க. அப்படியும் மனசு கேட்க மாட்டேங்குது. சரி அவங்க மாமா நடிக்க வந்தவர் தான் கறியை கொண்டு வந்தான்னு சொல்லி வித்தியா பேசினால, உண்மையிலே அது யார் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போவோம்னு சொல்லிட்டு நேராக அந்த ஏரியா போகிறான். கறி கடைக்கு போகிறான். பார்க்குறாங்க நிறைய கறிக்கடையில் அவரே இல்லை, வேறு ஆட்களாக இருக்காங்க. ஒருவேளை நம்மளுக்கு தான் தப்பாக கேட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. அப்போது மணி கறிக்கடையில் புதிய ஆஃபர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி 1 கிலோ கறி வேணால் இன்னொரு கிலோ கறி ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கிடை போட்டிருக்கவர் மொத்தமாக நான் கடையில் உள்ள ஆடப்புறம் விற்க போகிறேன், இந்த கடையை நான் நடத்த முடியல, அதனால் நீங்கள் எடுத்து போங்கன்னு சொல்லி மணிகிட்ட கொடுத்துட்றாங்க. மணிக்கு அந்த கறி பொண்ணுக்கு பாதியாக கிடச்சிருக்கு. அதனால் ஒரே இடவா தள்ளி விடணும், ஒரே நல்ல பெரிய அமௌண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோ கறி வாங்கினா 1 கிலோ கறி ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஆஃபர் போட்டிருக்காரு. இதனால் ஏகப்பட்ட பேர் வரிசையில் 2 கறி வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ போஸ்டர்லாம் பயங்கரமாக அங்கங்கே போட்டிருக்கு. அதில் இவர் ஃபோட்டோவும் இருக்குது. இதை பார்த்தோன்னு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க மீனா. அப்போ இவர் தான் அவரா நடிக்க தான் வந்திருக்காரா? இவ்வளோ பெரிய தொழில் பண்ணுறவர் இவரே நடிக்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு பல மாதிரி குழப்பமாக இருக்குது. ஒருவேளை அவர் சாயல்லே இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. அப்பவும் யோசித்து பார்க்குறாங்க. வித்யா வீட்டுக்கு வரும்போது குரல் என் மாமா குரல் மாதிரியே இருந்துச்சு, எப்படி ஒத்து போகும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே ரொம்ப குழப்பமாக இருக்குது. அப்போ மீனாவும் அந்த லைன்லேயே நிற்கிறாங்க. சரி எப்படி நம்ம கறி வாங்குற மாதிரி நின்றுட்டு நம்ம கறி வாங்குற மாதிரி நிற்போம், நின்ற பின்னாடி நம்ம வரிசையில் வரவங்கள பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த மாதிரி வரிசையில் நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட செம கூட்டம், வெயிலே நிற்கிறாங்க. அங்கே எந்த வசதியுமே செய்யப்படவில்லை, தண்ணியோ எதுக்கும் எந்த வசதியுமே செய்யப்படவில்லை. இதனால் மீனாவுக்கு ரொம்பவே தண்ணி இல்லாமல் ரொம்ப லாஸ் ஆகிடுது. உடனே கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. கரெக்டாக அவர் முகம் தெரிகிற பக்கத்தில் வரையில் உத்து பார்க்குறாங்க. இது ரோகிணி மாமா மாதிரி தான் இருக்குது, குரல் எப்படி இருக்குது, அவர் தானான்னு சொல்லி பார்க்கணுமேனு சொல்லி பக்கத்துலேயே போகிறாங்க. போங்க உங்களுக்கு எத்தனை கிலோ கறி அப்படின்னு சொல்லி வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தராக போயிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஆஃபர்லாம் போடுவேன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. என் கடையை டெவலப் பண்ண தான் பண்ணிகிட்ருக்கேன், இது மக்கள் சேவை தான் நம்மளுக்கு, அப்படி இப்படின்னு பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணே நாடக நடிகராக இருந்தால் கூட இந்த கறி கடை நடத்தி சூப்பராக நடத்துறீங்கண்ணே அப்படிங்கிறாங்க. தம்பி அது என் உயிர், இது மற்றொரு உயிர், ஏன்னா 2மே எனக்கு உயிர் தான். நாடகத்தில் நடிக்கிறது எனக்கு உயிர் தான்,
எனக்கு இதுவும் உயிர் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ இவர் நாடக நடிகர் தானா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனோன்னே எனக்கு 1 கிலோ கறி தாங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா 1 கிலோ கறியாம்மா அப்படின்னு பார்க்குறாங்க. மீனாவை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. மீனா பொத்துன்னு மயங்கி வந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னே மணிக்கு ஒன்றுமே விடலை. மீனெல்லாம் தண்ணி தொளிங்க அப்படிங்கிறாங்க. மீனா 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 நினச்சி தானே தெரிஞ்ச பொண்ணானே அப்படிங்கிறாங்க. அம்மா தெரிஞ்ச பொண்ணு தான், ரொம்ப வேண்டிய பொண்ணு, நம்ம டேரக்டர் வீட்டில் உள்ள பொண்ணு அப்படிங்கிறாங்க. எந்த டேரக்டர்னா அப்படிங்கிறாங்க. மணிரத்னத்துக்கு வேண்டிய டேரக்டர் ஒரு லேடி டேரக்டர் இருக்காங்க, அவங்க வீட்டில் உள்ள பொண்ணு, இதுவும் இந்த மாதிரி ஒரு ஆக்ட் பண்ண அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை தொளிக்காங்க. தண்ணியை குளிச்சு அம்மா மீனா மீனாங்கிறாங்க. கண் முடிக்கலை. உடனே ரொம்ப பயமாகிடுது மணிக்கு. பக்கத்தில் இருக்கவங்க வியாபாரத்தை பார்த்துட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்து ஆள்கிட்ட விட்டுட்டு வண்டி எடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு காரை பிடிச்சி நேராக போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் ரொம்பவே மயக்கத்தில் இருக்காங்க. டாக்டர் சொல்கிறாங்க, டாக்டர் இந்த மாதிரி திடீர்னு இந்த கறிவாங்க வந்துச்சு, இந்த பொண்ணு திடீர்னு மயக்கம் வந்துட்டேன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சம்மந்தப்பட்ட ஆள் வந்தால் தான் இது பண்ண முடியும் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே டாக்டர் முதல்ல மயக்கத்தில் என்னென்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே கையை பிடிச்சி பார்க்குறாங்க. நாடி துடிப்பு எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது. அப்போ வந்து உடம்புல வந்து இதுதான் இல்லை, குளுக்கோஸ் போடுறாங்க. குளுக்கோஸ் போட்ட அப்புறம் செக் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம டாக்டருக்கு புரிஞ்சுது அந்த பொண்ணு மாசமாக இருக்குது, அந்த பொண்ணு தண்ணியே குடிக்காதனால வந்துட்டு வரிசையில் ரொம்ப நேரம் ஆனதுனால அது களைப்பில் கீழே விழுந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்டை கையெழுத்து போடணும் அப்படிங்கிறாங்க. உடனே சார் அவங்க ஹஸ்பண்ட் வரலை, நான் தான் கறிக்கடை வச்சுருக்கேன், கறிக்கடையில் கறி வாங்கிறதுக்கு வரிசையில் நின்றாங்க, இது மயங்கிட்டாங்க, அதை நான் தான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. 3000 வருது ஃபீஸ் கட்டிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சார் இந்த பொண்ணுக்காக எத்தனை ஆயிரம் கட்ட தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 3000 கட்டிடுறாரு. இதெல்லாம் மீனாக பார்த்துட்ருக்காங்க. இவர் வந்து வாய்ஸ் எல்லாம் இவர் வந்து ரோகிணி மாமா மரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணே அப்படிங்கிறாங்க. மீனா அப்படிங்கிறாங்க. நீங்கள் தானே மலேசியா மாமாவாக வந்தீங்க ரோகிணிக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அது ஒரு ஆக்டிங், அதுக்கு வந்தேன், மன்னிச்சிக்கா, என்ன எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சு, அதான் ஒரு ஆக்ட் பண்ணேன், அந்த ஆக்டிங் சரியாக வரலன்னு அந்த பொண்ணு சொல்லுது, இன்றைக்கி என்றைக்காவது ஒரு நடிக்க கூடும், அன்றைக்கி வந்து நடிச்சுக்கிட்டு தான் அப்படிங்கிறாங்க. அண்ணே நீங்கள் சொல்லுது எனக்கு ஒன்றுமே புரியலண்ணே அப்படிங்கிற. ஒன்றும் புரியலையா, சொல்கிறேன் பாரு. அண்ணன் கறி கடை 30 வருஷமாக நடத்துகிறேன், சரியா, எனக்கு பிள்ளையோ குட்டியோ ஒன்றும் கிடையாது, ஆனால் எனக்கு சொத்து சேர்க்கணும் வைக்கணும்னு எந்த ஆசையும் இல்லை, ஆனால் பெரிய நடிகர் ஆகணும்னு எனக்கு ஆசை. எங்கள் அப்பா இறந்த புதுசில் என்னைய கடையை நடத்த சொல்லிட்டாரு, ஆனால் எனக்கு ஆசை நடிகர் ஆகணும்னு. ஓடையில் போய் ஆக்டிங் பண்ணுவேன். இந்த கறிக்கடை இருக்கிறதுனால என்னால் நிரந்தரமாக போக முடியல. என் கூட சேர்ந்து நாடகத்தில் நடித்த பையங்க எனக்கே தெரியாமல் அவனுக்கு சினிமாக்கெலாம் போய் பெரிய ஆளாக ஆகிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன மாதிரி கூட நடிக்க தெரியாது, அப்பேற்பட்டவங்களே பெரிய ஆளாக ஆகிட்டாங்க, பெரிய ஹீரோவாக இருக்காங்க. இன்றைக்கி நான் வந்து அது சரியாக பண்ணாமல், நான் அதை சின்சியராக பண்ணாமல் நான் கறிக்கடையிலே கிடந்து என் வாழ்க்கையை முடிச்சிட்டேன். கடைசி காலத்தில் நான் ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த வித்யான்னு ஒரு பொண்ணு, ரோகிணி டைரக்டரோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்து நான் சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தரேன், மணிரத்னத்துக்கு தெரிஞ்ச ஒரு டேரக்டர் இருக்காங்க, லேடி டேரக்டரு, அவங்க சொன்னால் உடனே கேட்பாங்க, ஆனால் அவங்கள்ட்ட நீங்கள் நடித்து காட்டணும்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. அந்த டேரக்டரு அந்த ரோகிணி பாப்பாவையும் கூட்டி வந்துச்சு. நான் அந்த பொண்ணுகிட்ட நடித்து காமிச்சேன், அந்த பிள்ளை சூப்பர் இருந்துச்சு. அதே மாதிரி தான் கிராமத்தில் இருந்தீங்களே, நீங்களும் ஆக்டிங் வந்திருந்தீங்களே, அப்போ நானும் வந்து அவங்க மாமா கேரக்டர் நடித்து கொடுத்தேன், அதில் சரியில்லை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் அந்த வீட்டில் இருந்தீங்க பார்த்தீங்களா மெட்ராஸில், நீங்கள் டி நகரில், அங்கேயும் வந்து நான் வந்து நடித்து கொடுத்தேன், அது கொஞ்சம் ஓகேன்ட்டாங்க. அதனால் மணிரத்னன்ட்டு வாய்ப்பு வாங்கி தரமுன்னாங்க. வாய்ப்பு வாங்கி தரப்போ நம்ம அப்படி இருந்துட முடியாதுல்ல, அதான் போய் வித்யாவை போய் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி அப்போ நீங்கள் தான் கறி கொண்டு வந்தீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் நடிக்க நீனும் வந்தியாங்க அப்படிங்கிறாங்க. நான் நடிக்கலாம் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் இயல்பாக பண்ணுறீங்க, நான் நடிக்கிறேன்னு சொல்கிறீங்க, நானும் இயல்பாக பண்ணால் எனக்கும் வாய்ப்பு வந்திருக்கும், சரி இன்னும் நான் இயல்பாக பண்ணுறேன். ஆனால் அந்த ரோகிணி பொண்ணு தான் நீ நடிக்க வர சொல்லிச்சு, எனக்கு அந்த பொண்ணு முறைலாம் கிடையாது, டேரக்டர் என்ன சொன்னாங்களோ அதான் நடித்தேன். அதுபோக வந்து அவங்க வந்து அதிகபட்சமாக நடித்ததுன்னு தப்புன்னு சொல்லுதாங்க, அவங்க சொல்லுறது தான் நடிக்க சொல்லுதாங்க. அந்த ரோகிணி பாப்பாட்ட சொல்லுமா, நல்லா நடித்து கொடுக்க, இன்னொரு வாய்ப்பு வேணாலும் தர சொல்லு, நல்ல நடிப்பு நடித்து கொடுக்கேன், ஆனால் எப்படியாவது அந்த மணிரத்னத்தை பேசி ஒரு வாய்ப்பு மட்டும் ஏற்படுத்தி கொடுமா அப்படிங்கிறாங்க. அண்ணே எனக்கு மணிரத்னமும் தெரியாது ஒன்றும் தெரியாதுண்ணே, என் புருஷன் டிரைவரு, நான் சாதாரண பூவுக்கம்ண்ணே அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஓன் கேரக்டர் பூவுக்கிற கேரக்டரு, முத்து தம்பி கேரக்டர் கார் விடுற கேரக்டரு, ஏன் கேரக்டரு மாரின்லேருந்து மலேசியாவிலேருந்து வந்த மாதிரி கேரக்டரு, சரியா, சூப்பராக நடித்து கொடுத்துருவேன், இன்னுமே அந்த ரோகிணி பாப்பாட்ட மட்டும் சொல்லுண்ணே அப்படிங்கிறாங்க. அப்போ தான் இங்கே மீனாவுக்கு தெரிய வருது, இவர் நாடக நடிகர், நாடகத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார். இதை பயன்படுத்தி அந்த வித்யாவும் அந்த வித்யாவும் அந்த ரோகிணியும் பயன்படுத்தியிருக்காங்க. இவர் ஒரு அப்ராணி தான், இவருக்கு மேலே எந்த தப்புமே இல்லை, ஆனால் இவருக்கு நாடகத்துக்கு மேலே உள்ள மோகத்தில் நடிக்க வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, சரிண்ணே நீங்கள் உங்கள் சேர்த்துக்கு ரொம்ப நன்றிண்ணே, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பீங்க, இதுக்கு பணங்கன்னா வேணும்னாண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே பணமாம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நாடகத்துக்கு மட்டும் வாய்ப்பு வாங்கித்தாம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறேன். ஏன்னா நான் அப்படி இருக்க முடியாதுண்ணே, நான் திடீர்னு மயங்கிட்டேன், நீங்கள் கொண்டு சேர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறேன். ஏம்மா
இந்த இதில் உனக்கு சொல்ல மறந்துட்டேன், நீ மாசமா இருக்கம்மா. பிள்ளைதாச்சி பொம்பளை பார்த்து போகணும் வரணும் பைக்கில், சரியா? நீ இப்போ பைக்கில் போகிறது கூட சரியாக இருக்காதும்மா, உன் பைக்கு நம்ம கடையில் தான் இருக்குது, உன் வீட்டில் இருந்து உன் மாப்பிள்ளையை வர சொல்லேன் அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காரர் வந்தால் அவங்கள பார்த்தா கோவப்படுவாருண்ணே, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. முத்துட்ட சொல்லுங்கள், நானும் ஒரு ஆக்டிங் தானே அடிக்க வந்தேன், ஏன்னா ஒரு கேரக்டர், அவர் ஒரு கேரக்டர், அவர் கோவப்படுறது கேரக்டரு, நான் வந்து சாந்தமான கேரக்டர், இவ்வளோ தானே வித்தியாசம். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவரை வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, ஏன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கேன் வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்னாச்சு மீனா, ஏதாச்சும் மீனான்னு சொல்லி பதறுதாரு. உடனே செல்வம் சொல்லுதாரு, நீ ஓட்டாத முத்து, நான் கார் ஓட்டுறேன், நீ ரொம்ப பதட்டத்தில் இருக்க, சரி வராது அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன் செல்வம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது மீனா, ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், எனக்கு பயமாக இருக்குமோ வந்து எதுவும் ஆயிருமோ செல்வம் அப்படிங்க. ஒன்றும் ஆகாது, என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லி வைக்கப்படுறாங்க. என்னன்னு தெரியலடா போவோம்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. முத்து ஓடி தெரிச்சு போகிறார், பொத்துன்னு கீழே வந்துடுறாரு. பக்கத்தில் தூக்கணும், தம்பி பார்த்து போங்க தம்பி அப்படிங்கிறாங்க. மீனா எத்தனை வார்டில் இருக்கு மீனான்னு ஃபோன் அடிக்கிறாங்க. நான் 2ஆவது வார்டில் இருக்கேன் அப்படிங்கிற, 2ஆவது வார்டுக்கு போகிறாங்க. மீனா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. மீனா வெக்கப்பட்டு இருக்காங்க. மீனா என்னாச்சு மீனா, தயவுசெய்து சொல்லு மீனா, டாக்டர் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் ஆகலைங்க ஒன்றும் ஆகாமல் என் ஒய்ஃபு வந்து ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்க, குளுக்கோஸ்லாம் போட்டிருக்கீங்க, என் பொண்ணு ஒரு வண்டாட்டி ஒரு மாதிரி இருக்கேன், என்னாச்சுங்க அங்கே ஒத்து பாருங்கள். அவங்க வீட்டம்மா சிரிக்கிறாங்க. அது சிரிப்புக்கு அர்த்தம் அவங்க வீட்டம்மா கேட்கலங்க, நான் சொல்கிறத விட அவங்க வீட்டம்மா சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன டாக்டர், நீங்கள் தான் டாக்டர் படிச்சிருக்கீங்க, அவள் பூ மட்டும் தான் கெட்ட தெரியும் டாக்டர், அவள் சொன்னால் நான் கேட்கணும்னா என்னென்னு எனக்கு தெரியல டாக்டர். மீனா என்ன மீனா செய்து சொல்லு மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கு சொல்ல வெக்கமாக இருக்குங்க. மீனா உடம்புக்கு என்னாச்சு அதை சொல்லு அப்படிங்கிறாங்க. டேய் முத்து இன்னுமாடா புரியலை அப்படிங்கிறாங்க. செல்வம் எனக்கு புரியலடா, தயவுசெய்து சொல்லுடா அப்படிங்கிறாங்க. சிஸ்டர் வந்து அம்மா ஆகிட்டாங்க நினைக்கிறேன்டா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க நான் மாசமாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு சந்தோஷம் கொள்ளையத்த சந்தோஷம். உடனே கையில் இருக்க காசை பூரா அள்ளி எறியுதாரு மீனா மேலே. எங்க காசுங்க அப்படிங்கிறாங்க. மீனா காசு போனால் போட்டு, என் பொண்டாட்டி மாசமாயிட்டா, எனக்கு நினச்சா பயங்கர சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. காசை முதல்ல எடுங்க அப்படிங்கிறாங்க. காசை பூரா எடுத்து செல்வம் கொடுக்குறாரு. முத்து எங்கிட்டலாம் சொல்லுவேன் கல்யாண வாழ்க்கைன்னா அது குழந்தை குட்டியெல்லாம் பெற்றா பெரிய ஒரியும்பேன், இப்போ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. செல்வம் நான் அதெல்லாம் சொன்னேன், அதான் உழவலா, ஆனால் உண்மையிலே வந்து புருஷன் பொண்டாட்டி அது கூட ஒரு குழந்தைன்னு வரும்போது அது பயங்கரமான இன்பம் தான். இப்போ பாரு எங்கள் அப்பா புதுசாக எங்களுக்குன்னு ஒரு ரூம் கட்ட ஆரம்பித்தாங்க, அந்த நல்ல நேரத்தில் பாரு எங்களுக்கு ஒரு வாரிசும் வரப்போகுது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்க்குறாங்க, மலேசியா மாமன் இருக்கார். இவரை பார்த்தோன்னா, மலேசியா மாமன் நீங்கள் என்ன இங்கே அப்படிங்கிறாங்க. முத்து தம்பி நான் தானே கொண்டு வந்து சேர்த்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ஆமாங்க அவங்க தான் கொண்டு சேர்த்தாங்க அப்படிங்கிறாங்க. மலேசியா மாமா எப்படி நீங்கள் மீனாவை பார்த்தீங்க, ரோட்டில் வரும்போது இது பண்ணிட்டாளா, நீங்கள் காரில் வரும்போது பண்ணிட்டேங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க கறிக்கடைக்கு நீ எதுக்கு போன அப்படிங்கிறாங்க மீனாட்ட. இல்லைங்க கறிக்கடை இவர் தான் வச்சுருக்காரு. மலேசியா மாமா அதுக்குள்ளே இங்கே கறிக்கடை வச்சிட்டிங்களா அப்படிங்க. தம்பி நான் 28 வருஷமாக வச்சுருக்கேன் அப்படிங்க. என்ன 28 வருஷமாக வச்சுருக்கீங்களா, மலேசியான்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. தம்பி அந்த கேரக்டரில் எனக்கு மலேசியா என்ன, ஆனால் 28 வருஷமாக கடை வச்சுருக்கேன், என்னம்மா குழப்புறீங்க அப்படிங்கிறாங்க. மருமகனை நான் சொல்கிறேன் பாருங்கள், நான் ஒரு நாடக நடிகர், என்னையே நடிக்க அந்த ரோகிணி பாப்பா கூட்டி வந்துச்சு, நடித்தேன். அந்த கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க, அடுத்த ஆக்டிங் உங்கள் வீட்டில் வந்து பண்ணேன், அவ்வளவுதான். இதான் போதுமா, நான் கறிக்கடை வச்சுருக்கேன், அந்த கறிக்கடையில் வந்து மீனா என்ன பார்த்துச்சு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இது அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான், இவர் ஒரு அப்ராணி, இவர் வந்து ஒரு எப்படியாவது ஒரு நாடக நடிகர் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு ஆசையில் இருந்திருக்காங்க. இதை பயன்படுத்திக்கிட்ட அந்த ரோகிணியும் அந்த வித்யாவும் நடிக்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே அவர் நடிச்சிருக்காரு, மலேசியா மாமா மாதிரி அப்படிங்கிறாங்க. சரி மலேசியா மாமா மாதிரி நடித்தார், ரைட்டு இருக்கட்டும், அந்த பொண்ணு ஏதோ பண்ணியிருக்கு, அதை நம்ம பிறகு பேசிக்கலாம். அப்போ செய்கட்டெலாம் செஞ்சார், என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அது புத்தலையா அப்படிங்க. தம்பி அது ஒரிஜினல், 1 லட்ச ரூபா அந்த பொண்ணு தந்துச்சு, 2 பவுனில் அந்த மாப்பிள்ளைக்கு செயினை போடுங்க, மீதி செலவுகளை பண்ணுங்கள், மீதியே அவங்க ஆக்ட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிச்சு. எனக்கு தான் வசதி இருக்குது தம்பி, கறிக்கடை இருக்குது, வருமானம் வருது, எனக்கு அது பிரச்சனையே இல்லை. காருக்கும் அந்த பையனுக்கு நகைக்கும் எடுத்தேன், சீர்வரிசையும் செஞ்சேன். நான் தவிர்த்து அந்த பிள்ளை நான் 10 ரூபா காசை நான் எடுக்கலை, என் கை காசு தான் செலவு பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து கடைசி காலத்தில் பெரிய நடிகர் ஆகணும்னு ஆசை. அந்த பிள்ளைக்கு அந்த மணிரத்னம் டைரக்டர் இருக்கார்ல பெரிய ஆள், அவர் பழக்கம் போல, அவர்கிட்ட இந்த பொண்ணு சொன்னால் எடுபடுங்காங்க. யார் சொன்னா அப்படின்னு கேட்காரு முத்து. அந்த வித்யா பொண்ணு தான் சொல்லிச்சு, மணிரத்னம் டைரக்டருக்கு இது பெரிய பழக்கம்னு சொல்லி. நான் கூட வித்யாவுக்கு அடிக்கடி கறியை கொண்டு கொடுத்து பார்த்துட்டு தானே வருவேன், முந்தானத்துக்கு கூட கறியை கொண்டு கொடுத்துருக்கேன், அந்த பொண்ணு கூட பேசியிருக்கு, அது மீனா கூட பார்த்துருக்கேன் அப்படிங்கிற. ஆமாங்க இவர் சவுண்டு மாதிரியே கேட்டுச்சு, எட்டி பார்த்தேன், தபார்னு இவங்க போயிட்டாங்க. அந்த வித்யாவும் சீக்கிரமாக வீட்டில் வாங்கன்னு வீட்டில் கூட்டி போயிட்டாங்க, என்ன திருப்பிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு சொன்னதும் இந்த ரோகிணி ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த வித்யாட்ட. அப்போ தான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இந்த பொண்ணு சொல்கிறது உண்மையா இல்லை நம்ம நினைக்கிறதான் தப்பா, சரி என்னென்னு பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்தை முடிச்சுட்டு எட்டி பார்த்தேன்.
பார்த்தேங்க, அந்த கறிக்கடைய விளம்பரம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க போஸ்டரில் அப்படிங்க. சொல்லுங்க பார்த்தீங்களா மீனா சொல்லுதெல்லாம் கறிக்கடை விளம்பரம் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறாரு அந்த மணி. உடனே கொஞ்சம் மாமா கொஞ்சம் இருங்க அப்படின்னா, சரி விளம்பரம் பார்த்தேன். விளம்பரம் பார்த்து லைன்லேயே நின்றாங்க. நின்று ரொம்ப நேரமாக நின்றோம். வெயில் நின்றோட வாங்கிட்டேன் அப்படிங்க. என்ன மீனா நீ அவருன்னு தெரியல, எனக்கு ஃபோன் அடிச்சிருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் ஃபோன் அடித்தோம்னா நீங்கள் ரொம்ப கோவப்படுவீங்க, இவ்வளோ பண்பாக இப்போ வந்து கேட்டுட்டு இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. இவர் மேலே கோவப்பட்டு என்ன செய்ய மீனா, அம்பு ஏவுனது அவங்க, ஆனால் இவர் ஒரு அப்பராணி, இவரை நம்ம என்ன செய்ய முடியும். இல்லைங்க இந்த பண்பு வந்து அப்போ உங்களுக்கு வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் இது பண்ணேன். அந்த ரோகிணி ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியல மீனா அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் கேட்குறாரு. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அம்மா வந்து பணம் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம அப்பா வந்து மலேசியாவிலேருந்து வர முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையிலேருந்து அவங்க வீட்டில் இருந்து வந்து யாராவது வந்தால் தான் உங்கள் அம்மா வந்து கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு செஞ்சுருக்குமோ அப்படின்னு சொல்லி செல்வம் சொல்கிறாரு. செல்வம் சொன்னோன்னே முத்து சொல்கிறாரு, அப்போ கரெக்டாக இருக்கும், நீ சொல்லுறது தான் செல்வம். எங்கள் அம்மா கொஞ்சம் ஆசை பிடிச்சவங்க, அவனை கொஞ்சம் ஆசை பிடிச்சவன். சுருதியோட அம்மா வந்து சீர்வரிசை அது இதுன்னு செஞ்சோன்னே ரோகிணிக்கு ஏதாவது செஞ்சால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி பேசிக்கிட்டு நடந்தாங்க. அந்த பொண்ணு நம்ம வீட்டிலேருந்து யாரும் வரலை அப்படின்னா இந்த வீட்டில் நம்மளுக்கு மரியாதை இருக்காது, இந்த ஆண்டிகிட்ட நம்மளுக்கு கற்று இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணு செஞ்சுருக்கு. பாரு இவர் ஒரு அப்புறாணி மனுஷன், இவர் கறிக்கடை நடத்திட்டு இருந்திருப்பார், இவரை நடிக்க கூப்பிட்டு வந்து வச்சு இன்றைக்கி வந்து அந்த பொண்ணு பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. தம்பி அந்த பொண்ணு டேரக்டருக்கு நடிக்க பழக்கம் கிடையாதா அப்படிங்கிற அண்ணாச்சி. உண்மையில அவளுக்கு டேரக்டர் யாருன்னே தெரியாது, அவள் பார்லரில் வேலை பார்க்குற பொண்ணு. நீ இவ்வளோ நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்களா, அந்த வித்தியாவை நான் என்ன செய்தேன் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி அது லேடிஸ் கதை, நீங்கள் போய் ஏதாவது கேட்டே அப்படின்னா என்கிட்ட பிரச்சனை பண்ண வராங்கன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்மளுக்கு தான் பிரச்சனையாகும். உங்களை ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றிருக்காங்க, இன்னுமே தெளிவாக இருங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் கடைசி காலத்தில் எப்படியாவது நடித்து பெரிய ஆள் ஆகலாம் வைக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணேன், என் நடிப்பு சரியில்லையா முத்து அப்படிங்கிறாங்க. மாமா சூப்பராக நடிச்சிங்க, நாங்களே உண்மையிலே நம்பிட்டோம், அந்தளவுக்கு நடிச்சிங்க, உங்கள் நடிப்பில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. என்ன நீங்களே ஒரு குறும்படம் ரெடி பண்ணி வெளியிட்டிங்கன்னா அதிலே நீங்கள் பெரிய ஹீரோவாக வருவீங்க அப்படிங்கிறாங்க. முத்து அப்படியா, அப்படி பண்ண தெரியுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச தம்பி இருக்கான் மாமா, இந்த பிரச்சனைலாம் முடியட்டும், நான் அவங்கள வந்து பார்க்குறேன், நம்மளே ஒரு குறும்படம் எடுத்து வெளியிடுவோம், அதில் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க அப்படிங்கிறாங்க. முத்து இவ்வளோ டேரக்டரையும் நம்பி நான் ஏமாந்துருக்கேன், ஆனால் வந்து நீ வந்து எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை சொல்லுத, கண்டிப்பாப்பா இன்றைக்கி கறிக்கடை வியாபாரத்தை பார்க்கேன், ஒரு அமௌண்ட்டை நான் தயார் பண்ணுவேன், தயார் பண்ணிவிட்டு முத்து நம்பருக்கு நான் ஃபோன் அடிப்பேன், ஃபோன் அடித்த பின்னாடி ஒரு குறும்படம் ரெடி பண்ணுதோம் அப்படிங்கிறாங்க. மாமா இந்த தலைக்கு மட்டும் ஒரு டோப்பை வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. முத்து சூப்பராக வச்சு இந்த கதாநாயகம் மாதிரி ஆயிடுதேன் அப்படிங்கிறாங்க. மாமா உங்கள் வயசுக்கு ஏற்றாப்புல ஒரு கதையை எழுதி குறும்படம் எடுத்துருவோம்மா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் முத்து, நீ என்னமோ கோவப்படுவ வைப்பேன்னு நினச்சேன், பரவாயில்ல, நீயும் இயல்பான கேரக்டராக தான் இருக்க, உன் ஆக்டிங் நல்லா இருக்குது, சரி நான் முத்து நான் போயிட்டு வரேன், வியாபாரமாக நடந்துட்டுருக்கலாம் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. எப்படி மாமா போவீங்க அப்படிங்கிறாங்க. அந்த கார் டிரைவர் தம்பி அங்கே தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க. மாமா நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஃபீஸ்லாம் கட்டியிருக்கீங்க, வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. தம்பி நீனும் எனக்கு புள்ள மாதிரி தான், எனக்கு தான் புள்ள இல்லையே, முத்து எனக்கு புள்ள தான், மீனாவும் எனக்கு புள்ள தான், என் பிள்ளைக்கு நான் செஞ்சா துட்டு காப்போனா திருப்பி கேட்க மாட்டோம்ல, அது மாதிரி கேட்க மாட்டேன், என்ன நீ மன்னிச்சதே பெரிய விஷயம் இந்த நிமிஷத்தில், என்ன நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. இப்படியா இருக்காரு. உடனே முத்து சொல்கிறாரு, பார்த்தியா மீனா அந்த ரோகிணி எப்படிலாம் அந்த குடும்பத்தை ஏமாற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நான் மெனக்கிட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. மீனா அதெல்லாம் கோவப்படலை, இப்படி பண்ணியிருக்கா, சரி ரைட்டு, அம்மாவால் தான் இப்படி பண்ணியிருப்பா, அது புரியுது, அவங்க அப்பா உண்மையிலே மலேசியாவில் இருக்காரோ இல்லையோ, அந்த பொண்ணை வச்சு 2 ரூபா 5 ரூபா காசு வாங்க நானும் நினைக்கல, அப்பாவும் நினைக்கல, நீ நினைக்கல, யாரும் நினைக்கல, ஆனால் அம்மாவும் பொண்ணை வச்சு நினைக்கிறாங்க, அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில, ஆனால் அந்த பிள்ளையை வந்து நெருக்கடி பண்ணதுனால அந்த பிள்ளை இப்படி பண்ணியிருக்கு. சரி இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டாமேண்ணா, அந்த பிள்ளை கடையை விற்றுச்சு, நம்ம இன்றைக்கி வரைக்கும் கேட்டிருக்கோமா அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த பார்லர் அந்த பொண்ணு விற்றுருச்சு, அது முன்னாடியே தெரியும், அது அப்பாட்ட கூட நானே சொன்னேன், அப்பா தான் சொன்னாங்க யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், அது ஏற்கனவே வீட்டில் பிரச்சனை, அந்த பொண்ணுக்கு தேவைக்கு வச்சுச்சு, தேவைக்கு விற்றுருச்சு, அதுக்கு ஏன் விற்றுன்னு சொல்லி நம்ம கேட்க முடியுமா, நம்மளா பணம் கொடுத்தோம், இல்லை அவள் கொடுத்த பணத்துக்கு வீட்டு பத்திரம் திருப்பி தந்துட்டான், இன்னும் அதில் நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டாங்க. சரி நானும் வந்துட்டு இதை ஏன் நம்ம போட்டு பேசிக்கிட்டு பண்ணணும்னு விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா இப்போ சந்தோஷமான மூமெண்ட்டில் இருக்கோம், இதை கொண்டாடுறதுக்கு தான் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. உடனே செல்வம் சொல்கிறாரு, முத்து இன்றைக்கி எங்களுக்கு நீங்கள் பார்ட்டி வச்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா கையெடுத்து கும்பிட்றாங்க. அண்ணே இப்போ தானே அவர் குடிக்காமல் வைக்காமல் இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவன் வாழ்நாளே நம்ம குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், எங்களுக்கு பார்ட்டி வைக்க சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. பார்ட்டின்னா சரக்குலாம் கிடையாதும்மா, சாப்பாடு அப்படிங்கிறாங்க. அண்ணே சாப்பாடு எவ்வளோ சாப்பாடுனா ரெடி பண்ணிடுவோம்ண்ணே, வாங்கினே வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. மீனா நீ கூப்பிடுதே, முத்து கூப்பிட்றான், வரதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் உங்கள் மாமியார் நினச்சா எனக்கு பயமாக இருக்குது மீனா. மீனா முத்து அம்மா வந்து என்னைய வந்து ஒரு வாட்டி ஒரு மாதிரி பேசிட்டு நான் பொங்கலுக்கு வரும்போது கூட அதை நினச்சி எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் செல்வம் இது நினைக்காத, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் போகிறேன்,
அவங்க வீட்டில் எதுவும் பேசுகிறோன்னா எடுத்துக்கிறேன்னா அது மாதிரி நீ விட்டுட்டா அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் அம்மா கேரக்டர் தான் தெரியுமே முத்து, அதை பற்றி நினைக்கல, நீ ஸ்டாண்டுக்கு வா, நாங்கள் உன்னை பார்ட்டி வைக்க முத்து அப்படிங்கிறாங்க. டேய் நான் தான்டா வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை என் நண்பனுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும் போது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு கடுமையான வெக்கமாகுது. ஏங்க எனக்கு வரதுக்கே வெக்கமாக இருக்குங்க வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. மீனா என்ன தப்பு செஞ்ச வீட்டுக்கு வரது வெக்கமாக இருக்குது, அந்த பிள்ளை பாரு 1000 தப்பு செஞ்சுட்டு அது வந்து அப்புறம் அன்றைக்கி போல் வீட்டில் உட்காந்துட்டுருக்கு, சம்பவமாக பேசிகிட்டு இருக்கு. மலேசியாவிலேருந்து மாமா வந்தார், மலேசியாவிலேருந்து 15 லட்ச ரூபா அனுப்புனார், 30 லட்ச ரூபா அனுப்புனாருன்னு படம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பணம் எப்படி வச்சுன்னு தெரில, அந்த பிள்ளை எப்படி பட்டுச்சுன்னு தெரில. அதுக்கெல்லாம் விட அந்த பிள்ளையை கொடுத்துட்டு போட்டோம், நம்ம அதை பற்றி பேச போகிறதில்ல. இப்போ நம்மளுக்கு குழந்த பிறக்க போகுது, இதை நம்ம கொண்டாட போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் மாதமாக தானங்க இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மீனா மாதம் வந்தால் தானே குழந்த பிறக்கும், சரியா, இது நல்ல விஷயந்தான். இப்போ முதல்ல நம்ம உடனே அப்பாவுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு அப்பா அப்படின்ட்டு ஃபோன் அடிக்காங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. அப்பா மீனா மாசமாக இருக்காப்பா அப்படிங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா இங்கே ஒரு இடத்துக்கு வந்துட்டுப்பா போல், மயங்கி வந்துட்டாப்பா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குப்பா அப்படிங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கா மீனா, ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கா அப்படின்னு கத்துறாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். ரைட்டு பைக்கில் போயிருப்பா, ஏதாவது வண்டிக்காரன் தட்டிட்டான். என்னங்க அதான் வண்டி ஓட்ட தெரியாதுன்னு வீட்டில் இருக்கணும், ஏதாவது வண்டிக்காரன் தட்டிட்டானா தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே அவசரமாக பேசுகிறப்பா முதல்ல அடக்கு, நீ நல்ல விஷயம் தான். என்னங்க ஹாஸ்பிட்டலில் போயிருக்க நல்ல விஷயமா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். ரோகிணி மீனா வந்து இந்த வண்டிக்காரனை தட்டிட்டான் நினைக்கிறேன், ஆஸ்பத்திரியில் இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆண்டி என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே கேட்குறாங்க. இதை பார்க்குறாரு நம்மள ஒரு பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கூட கேட்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு, ஏங்க நீங்கள் உங்கள் மருமகளுக்கு அடிபட்டுருக்கு ஆஸ்பத்திரிக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. மறுபடியும் வாயை மூடு, அவள் மாசமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. உன் மருமக மாசமாக இருக்கா, நீ பாட்டியாக போகிற, அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, ஹாஸ்பிட்டலேருந்து முத்து தான் ஃபோன் அடித்தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கும் விஜயாவுக்கும் பயங்கர கடுப்பாக இருக்குது. இங்கே விஜயாவுக்கு அதுக்கு மேலே ரொம்ப கோபமாக இருக்குது. ஏன்னா யார் இந்த குடும்பத்தில் முதல்ல மாதமாகறாங்களோ அவங்களுக்கு குடும்ப சொத்து கொடுப்பேன்னு வேறு இந்த அத்தை வேறு சொல்லியிருக்காங்க. அந்த சொத்து பூரா அவங்களுக்கு போயிருமா, இந்த கை நாட்டு ஒன்றும் இல்லாதவங்களுக்கு இந்த சொத்து வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. ஏங்க உங்கள் அம்மா வந்து உங்கள் அம்மாவை கொண்டு தயவுசெய்து தெரியப்படுத்தாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அம்மா வந்து குடும்ப சொத்தை கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்ல அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா அண்ணாமலை பேசுகிறேன் அப்படிங்க, சொல்லுடா அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா வந்து மாசமாக இருக்காம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், என் குடும்ப வாரிசாக சுமக்காலா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிட்டு நான் உடனே அங்கே வரேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் முத்தை வர சொல்கிறேன் அப்படிங்க. முத்து வரதுக்குள்ளே நான் ஒரு காரை பிடிச்சி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அது வீட்டு பத்திரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு சொத்து பத்திரம்லாம் எடுத்துக்கிட்டு அது நேராக அந்த பாட்டியம்மா காரில் இங்கே வந்துடுது. முத்து மீனா வீட்டுக்கு வராங்க. அப்போ அண்ணாமலை ஆர்த்தி எடுக்கணும்னு சொல்லி விஜயாட்ட சொல்கிறாங்க. ஏங்க அவங்க என்ன சாதனை பண்ணிட்டாங்க ஆர்த்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குல உலக்க வந்து இந்த வீட்டு வாரிசு சுமந்துட்டு இந்த மீனா வரா அப்படின்னு ஆர்த்தி எடுக்கணும், ரோகிணி இங்கே வா சுருதிங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஆர்த்தி எடுக்கிறாங்க. ஆர்த்தி எடுக்கும்போது மீனாவுக்கு ரொம்பவே வெக்கமாக இருக்குது. சேர்ந்து நில்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே திருநீர் பூசி வர வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மாமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி மீனாவும் முத்தும் காலில் விடுறாங்க. விஜய் அங்கே வா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா நல்லாருமா முத்து நல்லாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, என்னை தாப்பா வாங்கிட்டடா முத்து அப்படிங்கிறாங்க. ஏங்க மூத்த மருமக எங்கே இருக்கும்போது அவன் மாசமாக இருக்குது நல்லவங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இதெல்லாம் கடவுள், இது யார் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி கடவுள் எழுதியிருப்பார் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை ரோகிணி அம்மா வராங்க. மீனா ரொம்ப சந்தோஷம் மீனா, நீனும் மாப்பிள்ளையும் ரொம்ப நல்லா இருப்பியா அப்படின்ட்டு இருக்காங்க. அம்மா நீ சும்மா இருக்க மாட்டியா அப்படின்ட்டு நசுங்கிறாங்க ரோகிணி. அதை பார்த்தோன்னா நைஸாக தானே விட்டு போயிடுறாங்க. உடனே சுருதி ரவியும் சுருதி கையை பிடிச்சி மீனா ரொம்ப வாழ்த்துக்கள், நீங்கள் சீக்கிரம் அம்மாவை வரீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு கடுமையான வெக்கமாக இருக்குது. டேய் முத்து மொட்டை மாடில் படுக்கன்னு சுற்றிக்கிட்டு இருந்தேன், இப்போ அண்ணி வேறு வந்துட்டு மாசமாக இருக்குங்கிறாங்க, என்னடா கதை அப்படிங்கிறாங்க. டேய் ரவி கிண்டல் வெக்கமாக இருக்குடா சும்மா இருடா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்லிட்டாங்க, டேய் அண்ணன்கிட்ட இப்படியாடா கேட்பேன் அப்படிங்கிறேன். எப்போ நான் கரெக்டாக தான்ப்பா கேட்குறேன், இவன் எப்போ தான் என்கிட்ட என்ன சொல்லுவான், நீ உங்களுக்குலாம் ரூம் இருக்குது நான் மொட்டை மாடில் தானே தூங்குறேன்னு சொல்லுவான், மொட்டை மாடில் தூங்கிட்டு எப்படி சீக்கிரம் குழம்பு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. டேய் சும்மா இருங்கடா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வராரு. வந்துட்டு எப்பா சீக்கிரம் குழந்தை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டான், பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்கலாம் கிடையாது, அவன் சாதாரண டிரைவர், அதனால் இப்படியே இருந்துக்கலாம்னு நினச்சிட்டானோ அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. டேய் அண்ணா நீனே சோம்பேறியாக கிடந்த, நீனே ஒரு தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்ட, என் பையன் பிறந்த நேரத்தில் நான் ஏதாவது தொழில் பண்ண மாட்டேனா, பண்ணிடுவேன் கண்டிப்பாக பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என் புருஷன் ஏன் சொல்லியும் என் வீட்டுக்கார் ஏன் சொல்லியும் எங்கள் மாமனார் சொல்லியும் மதித்து இப்போ குடியை விட்டுட்டார், ஒழுங்காக தொழில் பண்ணிகிட்ருக்காரு, கண்டிப்பாக ஜெயிப்பார், அவருக்கு பக்கப்பலமாக நான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன பக்கப்பலமாக இருந்துருவேன், இந்த பூ கட்டுறது வந்து 5க்கும் 10க்கும் கட்டிக்கிட்டு இருக்கேன், இதை தவிர வேணாலும் வேறு என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆண்டி அவங்க டப்பிங்க்கு வாங்க நான் கூப்பிட்டு தான் இருக்கேன், எங்கள் இன்ஜினியரும் கூப்பிட்டு தான் இருக்காங்க, மாதம் 3 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்துருவோம், வர சொல்லு அந்த மீனா பொண்ணுன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன், ஆனால் இவங்க வந்து நான் வரலை, எனக்கெல்லாம் செட் ஆகுதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க,
ஆனால் மீனா வந்துட்டு அது பண்ணாங்கன்னா சூப்பராக பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு எப்படிம்மா தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி ஒரு நாள் வந்து சூப்பராக பேசினாங்க, நான் ஏற்கனவே சொல்லலை, சூப்பராக பேசினாங்க, என்னை விட சூப்பராக பேசினாங்க. இவங்க மட்டும் பேசினாங்க அசால்ட்டாக மாதம் 3 லட்ச ரூபா சம்பாதிப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க பசங்களை வளர்க்குறதுக்கோ வைக்கிறதுக்கோ எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படிங்கிறாங்க. நம்மளை சொல்கிறாங்க, முத்து நீ மாடியில் ரூம் கட்ட வந்த நேரத்தை பாரு, இந்த கிறிஸ் வந்த நேரத்தை பாரு, மீனா மாதமாயிட்டா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கையிலே பாட்டி வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. ஆகா அத்தை வந்துட்டாங்களா, கையில் என்னமோ வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு, என் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீட்டு வாரிசு சுமக்க வந்துட்டியம்மா என் ரசாத்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுகிறாங்க. பாட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப வைக்கப்படாத அந்த பத்திரத்தை பிடி, இது வீட்டு பத்திரம், இது வயக்காடு பத்திரம், இது தோட்டத்து பத்திரம் அப்படிங்க. அத்தை அப்படிங்க, என்ன அத்தை அப்படிங்கிறாங்க. இது அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், நான் சுயமாக சம்பாதிச்ச குடும்ப சொத்தை யார் இந்த வீட்டில் முதல்ல வாரிசு சமைப்பாங்களோ அவங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னோம்ல, அதான் கொடுத்துட்டேன். இன்னையிலேருந்து என் பேத்தி கோடீஸ்வரி, பிறக்க போகிற பிள்ளை கோடீஸ்வரருங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. உடனே ரோகிணி, பாட்டி இது இப்படி நீங்கள் மட்டும் பண்ண எப்படி, எல்லாருக்கும் தானே பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, சுருதி உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் வீட்டில் யார் முதல் வாரிசை சுமக்கிறாங்களோ அவங்களுக்கு சொத்து கொடுப்பேன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க ரோகிணி, பாட்டி கரெக்டாக தானே சொன்னாங்க, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இது பண்ணுறீங்க, மீனா மாதமாக இருக்கிறாங்க, மீனா குழந்தை உண்டாக போகிறாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க, அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு ஒன்றும் ஓடலை. மனோஜ் சொல்கிறாங்க, பாட்டி நான் இப்போ தான் பிஸ்னஸ் பண்ணுறேன், கொஞ்சம் இந்த சொத்தெல்லாம் எனக்கு தந்து உதவி இருந்தீங்கன்னா நான் பெரிய அளவில் தொழில் பண்ணி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சீன் போடுறாரு. டேய் ஏற்கனவே 27 லட்ச ரூபா எடுத்துகிட்டு ஓடிட்டேன், அந்த 27 லட்ச ரூபாய்க்கு என்னென்னு வழியே தெரில, இப்போ அந்த ரோகிணியோட அப்பா அனுப்புனாருன்னு சொல்லிட்டு பணத்தை வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்க, எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்லார், ஆமாம்மா அந்த 30 லட்ச ரூபா எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சம் ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு பாட்டி அப்படிங்கிறாங்க. டேய் அப்பா தாண்டா அனுப்புனாரு அப்படிங்கிறாங்க. அனுப்பியிருப்பார் அப்படிங்கிறாங்க. ரோகிணிங்க திருன்னு முடிக்காங்க, முத்து ஒரு மாதிரி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மீனா சும்மா இருக்குங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா வா ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ரெஸ்ட் எடுக்காங்க, பழத்தெல்லாம் ஜூஸ் போட்டு கொண்டு கொடுக்குறாங்க. உடனே பாட்டி எல்லாரையும் கூப்பிடுதாங்க, எல்லாருமே ஹாலுக்கு வராங்க. அண்ணாமலை எல்லாருக்கும் நான் சொல்லுது இந்த வீட்டில் அப்படி நடக்கணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. இனிமேல் மீனா சமையலெல்லாம் பண்ண மாட்டா, சரியா, அவளுக்கு கரெக்டாக 3 நேரமும் 3 ஜூஸ் கொடுக்கணும், வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அத்தை அதெல்லாம் செய்ய முடியாது, இவளுக்கு இங்கே வேலை செய்ய முடியாதுன்னா அவங்க அம்மா வீட்டில் போய் இருக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாட்ட சொல்கிறாங்க அவங்க அத்தை நாச்சியார், இந்த மாதிரி நீ மாதமாக இருக்கும்போது ஒன்று எனக்கு பிடிக்காட்டிலுமே கூட நான் ஜூஸ்லேருந்து எல்லாம் போட்டு தந்து வீட்டு வேலையை பூரா செஞ்சுருக்கேன். மீனாவை உனக்கு பிடிக்காதுன்னு 100% எனக்கு தெரியும், முத்தையும் பிடிக்காது, ஆனால் அவங்களுக்கு இந்த காலம் மாதிரி நேரத்தில் நீ உதவி செய்ய தான் செய்யணும். முத்து வந்து வண்டிக்கு போகிறான், அவனை வந்து எப்போவுமே தலைமாட்டில் வச்சு பார்க்க முடியாது. வீட்டில் இருக்க பொம்பளையாள்கள் நம்ம அவளை வந்து நல்லா பார்த்துக்கணும், ஏன்னா இந்த குடும்ப வாரிசு அவள் சமக்கா அப்படி இப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, அதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்குமா, விஜயா ஒரு வேலையும் செய்ய மாட்டான், அந்த ரோகிணி பிள்ளை பார்லர் போயிடுது, அந்த சுருதியும் வேலை செய்ய தெரியாது, இப்படி எப்படிமா நடக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு வேலைக்கு ஆள் வச்சுருவோம் நம்மளை அப்படிங்க, அந்த பணத்தெல்லாம் நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு ஆளுக்கு ஃபோன் அடித்து அந்த வேலைக்கு ஒரு ஆள் வருவாங்களா அவங்கள வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அதெல்லாம் தேவையில்லாத வேலை, மீனா வந்து என்ன இப்போ தானே மாதமாக இருக்கா, அதான் 8 மாதம் வரைக்கும் வேலை செய்யலாமே அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ அப்படி தான் 8 மாதம் வரைக்கும் செஞ்சியோ, என் பேத்தி வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், அதனால் வேலைக்கு ஆள் வச்சா தான் முடியும், ஏன்னா அந்த வேலைக்கும் ஆள் வைப்போம், நானும் என் பேத்தி பிள்ளை பக்கத்து வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் இவ்வளோ நாள் இங்கேயே இருப்பீங்க அப்படிங்கிறாங்க, ஏன் உன் வீட்டில் நான் இருக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்ல அத்தை, விவசாய வேலைலாம் எப்படி நடக்கும் அது நடக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஆள் வச்சுருக்கேன், சரியா, என்கிட்ட செல்ஃபோன் இருக்குது, ஏன்னா நான் ஃபோன் பண்ணோம்னா அவங்க அங்கே பார்க்க போகிறாங்க, நான் இங்கே வந்து என் பேத்தியை பார்க்க போகிறேன், இதான் நடக்க போகுது, என் குடும்ப வாரிசை விட எனக்கு வேறு அப்படி பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது அப்படிங்க. அத்தை அந்த விவசாயம் என்ன ஆகும் அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா உன் பம்மாத்து நடிப்பில்லைன்னு எனக்கு தெரியும், நான் வந்து இங்கே இருந்தால் நீ வேலை செய்ய வேண்டியிருக்கும், அதானே, அதுக்காக தான் இங்கே இருக்க போகிறேன், மீனாவுக்கு வந்து பேரனோ பேத்தியோ அவள் பெற்றது வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. மீனா பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை இரும்புறாரு, தண்ணியை ஓடி போய் மீனா கொடுக்குறாங்க. உடனே மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா இரும தண்ணி வந்து வீட்டில் மற்றவங்க கொடுப்பாங்க, நீ வந்துட்டு வேலை செய்யக்கூடாதுமா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன மேலே இப்படி மாமா இரும்புதாங்க, தண்ணியை கொடுக்காம எப்படியா பாட்டி இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. பார்த்தியா இதான் மீனோட குணம், கெட்டின பொண்டாட்டி நான் கருங்கல் மாதிரி உட்காந்துட்ருக்கா, இந்த கருங்கல் எந்திரிச்சு தண்ணியை கொடுக்கலாம், ஆனால் அவன் கொடுக்க மாட்டான், வரட்டு கவரத்தில் உட்காந்துட்ருப்பான், ஆனால் பாரு மாதமான பிள்ளை ஓடியும் தண்ணி கொடுக்கு. ஏன் சுருதி, ரோகிணி உங்கள் மாமாவுக்குன்னா நீ தான் தண்ணி வரி கொடுக்கணும், பெரிய ஆளுகளுக்கு கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமா பாட்டி அப்படிங்கிறாங்க. சரி அந்த முதல்ல மீனாவுக்கு ஜூஸ் போட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே யாருமே போகாமல் இருக்காங்க. ரோகிணி
சுருதி போங்க அந்த ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் போட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. நேராக அந்த ஜூஸை போட்டு கொண்டு கொடுக்காங்க. மீனா வேண்டாம் அப்படிங்கிறாங்க. குடிமா அப்படிங்கிறாங்க. அதனால் குடிக்கிறாங்க. பாட்டி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே பேராண்டி நீ ஒரு தகப்பனாயிட்ட, நீ வந்து சின்ன பெண்ணாக இருந்து என் கையில் தந்தியை போனாவா, அன்னைக்கு ஒன்று பார்த்த மாதிரி இருக்குது, உனக்கே பிள்ளை வரப்போகுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, மீனா மாசமாக இருக்குன்னு சந்தோஷமாக இருக்குது, அவளை வேலை செய்யக்கூடாது, அவங்களுக்கு இவங்கெல்லாம் வேலை செய்யணும்னு நினைக்கும் போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் சும்மா இருங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, இந்த வீட்டுக்கு நீ எல்லாத்துக்கும் வேலை செஞ்சுட்டு இருப்பேன், நான் பல முறை சொல்லிட்டேன் இந்த வீட்டுக்கு யாருக்கும் வேலை செய்ய வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எப்படிங்க வீட்டில் ஒரே வீட்டில் இருந்துட்டு எப்படி செய்யாமல் இருக்க முடியும்? அது போக ரோகிணி பார்லர் வேலைக்கு போகிறாங்க, இந்த சுருதி வந்து டப்பிங் வேலைக்கு போகிறாங்க, நான் சாதாரண பூ தானங்க கட்டுறேன், நான் பூ வியாபாரம் பார்த்துட்டு மீதி நேரத்தில் சும்மா இருக்கிற நேரத்தில் சோறு நான் தானங்க போகணும், வீட்டில் வேறு யார் போங்குவா அப்படி இப்படிம்பேன். இன்றைக்கி பாரு நீ மாசமாயிட்ட, உனக்கு சமையல் தண்ணி பண்ணித்தர வேலைக்கு ஆள் வைக்கணுங்காங்க, அது போக உனக்கு ஜூஸ் போட்டு தர ரோகிணி சுருதி அம்மாலாம் தருவாங்கும் போது நினச்சவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. சொல்கிறாங்க, அதே நினைக்கிறத அப்படி சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இந்த பூக்காரிக்கு நான் ஜூஸ் போட்டு கொடுக்கணுமா, இவன் அவ்வளோ பெரிய ஆளா, நீ என்ன நகை போட்டு வந்துட்டா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர கடுப்பில் இருக்காங்க. அதை பார்த்தோன்னே பாட்டி சொல்கிறாங்க, நீ என்ன சிந்திக்கன்னு எனக்கு தெரியும், ஒன்றுமே நகை போட்டு வராத இவளுக்கு வந்து நான் வந்து ஜூஸ் போட்டு கொடுக்கணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தா இந்த வீட்டில் இருக்கலாம், இல்லைனா நான் மாமியாராக நடக்க வேண்டியிருக்கும், நீ மருமகளாக இப்போ நடக்க வேண்டியிருக்கும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிலாம் நினைக்கிறேன் அப்படிங்க, நீ என்ன வேலை நேரத்தில் என்ன மாதிரி வேலை பார்க்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா நினைக்கிறாங்க, இவள் வந்து குழந்தைய பெற்றா தானே வந்து அந்த சொத்து பூரா இவளுக்கு போகும், அது போக இவளுக்கு வந்து பக்குவமே பார்த்துட்டே இருக்கணும், அது வந்து நடக்காமே ஆக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ ரோகிணி கொஞ்சம் ரூமுக்கு போ அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கிட்ட சொல்கிறாரு எங்கள் பாட்டி, அவங்க 2 பேரும் ஏதோ பிளான் போடுதாங்க, முத்து உன் பொண்டாட்டியை பார்க்க வேண்டியது உன் பொறுப்பு, பார்த்துக்க அப்படின்னு நைஸாக கூப்பிட்டு சொல்லுதாங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி சொல்கிறாங்க, அத்தை பப்பாளி ஜூஸுக்கும் இதுக்கும் ஆகாதில்ல, பப்பாளி ஜூஸ் கொடுத்துடலாமா, எப்படியும் பாட்டி ஒரு நாளைக்கு 3 ஜூஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க, எப்படியாவது பப்பாளியை மட்டும் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன், முழுசாக வந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுறது சூப்பர் யோசனை அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நான் வந்து பழக்கடை வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோன்னே பாட்டிக்கு ரொம்பவே கடுப்பாகுது, என்ன இவ போவே மாட்டாள் என்ன நடிக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி பழக்கடைக்கு போய்ட்டோம் அப்படிங்கிறாங்க. எங்கள் காசு தாங்க அப்படிங்கிறாங்க. நான் குடி அப்படின்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் கொடுக்காங்க. உடனே உனக்கு குழந்தை பிறந்ததுனால நீ வந்து இந்த வீட்டில் பெரிய ஆளாயிருவியா, அந்த வீட்லேயும் நிரந்தரமாக தருவியா, உன்னை எப்படி அனுப்புகிறேன் பாருடி, நான் உனக்கு அத்தடி, எங்கள் அத்தையை வச்சு என்கிட்ட நீ ஏமாடுதியா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போகிறாங்க. உடனே பழக்கடையில் எல்லாத்தையும் மாதிரி பப்பாளி பழம் எவ்வளோ அப்படிங்கிறாங்க, 1 கிலோ 40 ரூபா அப்படிங்கிறாங்க. 40 ரூபாய்க்கு 400 ரூபானாலும் வச்சுக்கோங்க, 400 ரூபாய் கொடுக்குறாங்க. இதை துண்டு துண்டாக வெட்டி இதில் பப்பாளி பழம் மாதிரியே தெரியக்கூடாது, ஒரு கவர் போட்டு தாங்க அப்படிங்கிறாங்க. கவர் போட்டு கொடுக்குறாங்க. அதில் மாதுளை ஆப்பிள் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு அந்த கிளம்பி போகிறாங்க. போனோடனே பப்பாளி பழத்தை போட்டு ஜூஸ் அடிக்கிறாங்க. ஜூஸ் அடித்தோன்னா பாட்டிக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது, இவளே பழத்தை வாங்கி கொண்டு ஜூஸ் போட்டு கொடுக்குறா, இவள் வீட்டில் இருந்தாலே ஒரு வேலை செய்ய மாட்டான் மீனாவுக்கு, அது மீனானாலே பிடிக்காது, இவள் ஜூஸ் போட்டு கொடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸை கொண்டா விஜயா அப்படிங்கிறாங்க. உடனே எதுக்கு அத்தை, இது வந்து மீனா தானே மாசமாக இருக்கா, அவள் குடித்தா தானே குழந்தைக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. குழந்தைக்கு எது நல்லது கிடையாதுன்னு எனக்கு தெரியும், கொஞ்சம் ஜூஸை கொடு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து இதை கொடுறா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சோன்னா பாட்டி இது பப்பாளி ஜூஸ் பாட்டி அப்படிங்கிறாங்க. ஏய் நீலாம் மனுஷியா, பப்பாளி ஜூஸாக வந்து மாசமாக இருக்கவங்களுக்கு கொடுப்பா, அதான் எனக்கு தெரியாமல் வந்துருச்சு அப்படிங்க. நீ தெரியும்டி, நீ எந்த நேரத்தில் இந்த மாதிரிலாம் பேசணும்னு சொல்லிட்டு நீனே கடையில் போய் வந்து பழங்கள் வாங்கிட்டு வரும்போது நீனே போட்டு ஜூஸ் கொடுக்கும்போது என்ன நான் சந்தேகப்பட்டேன், அது கரெக்டாக இருந்துச்சு, அதான் முத்தை குடிக்க சொன்னேன், சரிதானா, இனிமேல் மீனாவுக்கு நீ ஜூஸ் போட்டு கொடுக்கக்கூடாது சரியா, ஜூஸ் போட்டு நான் கொடுத்துக்கிறேன், ஏன்னா அதை நீ வேடிக்கை மட்டும் பாரு, மற்ற வீட்டு வேலையை நீ செய்ய அப்படிங்கிறாங்க. இந்த மீனாவை வந்து எதையாவது பண்ணலான்னு நினச்சேன், இந்த குழந்தை வந்து இங்கே வராத அளவுக்கு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா நடக்காமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. அத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் தப்புலாம் செய்யலை, நான் மறந்து போய் தான் வச்சுட்டேங்கிறாங்க. எல்லாம் தெரியும் பாட்டு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கேட்குறாங்க விஜயாட்ட, ஏம்மா என்ன தான் உங்களுக்கு பிடிக்கல, வளரப்போகிற என் குழந்தைக்கு உங்களுக்கு பிடிக்கலையாம்மா, நான் என்னம்மா தப்பு செஞ்சேன், உங்கள் மனசு கஷ்டப்படும் மாதிரி எந்த வகையில் நடந்தேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீ எனக்கு என்றைக்குமே பிடிக்காத பிள்ளடா, உன் பொண்டாட்டிக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறதுல எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, நான் பழம் வேணும்னு சொன்னேன், அவன் ஏதோ கட் பண்ணி கொடுத்துருக்கான் எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. நான் நம்புகிறேன், ஆனால் என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னு என் மனசுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருவேன், அதை நினச்சி பாருங்கள், நீங்கள் என்ன பெற்றிருக்கீங்க வளர்த்துருக்கீங்க, மீனாவுக்கு பல கோபம் உங்கள் மேலே இருந்தாலும் கூட நீங்கள் என்ன பெற்றிருக்கீங்க, சூப்பர் கனவு எனக்கு கிடச்சிருக்காது, அது காரணம் நீங்கள் தானேன்னு சொல்லி உங்களை இன்றைக்கி வரைக்கும் போட்டிக்கிட்டு இருக்காமா, அவளை தயவுசெய்து இப்படி செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வராங்க, அத்தை என் மேலே என்ன கோவம் இனி பேசுங்க ஏசுங்க, என் வயிற்றில் இருக்கிற குழந்தையுமே தப்பாக நினைக்காதீங்க, அது இந்த உலகத்தில் ஜீவிக்கட்டும், எப்படி தான் இருந்தாலும் அது உங்கள் பேரனோ பேத்தியோ தான்,
உங்கள் குலத்தை தான் சொல்ல போகுது, என் குலத்தை சொல்ல போகிறதில்ல. அதனால் வந்து தயவுசெய்து நீங்கள் அதுக்கு அனுமதிங்க அப்படிங்கிறாங்க. இங்கே அண்ணாமலைக்கு சரியான கோபம் வருது. ஏ விஜயா, இப்படிலாம் நீ பண்ணுவியா? இந்த அளவுக்கு நீ அரக்கத்தனமாயிட்டியா? நான் நினச்சி கூட பார்க்கல. நீ ஒரு சொந்தக்கார பொண்ணு, ஒரு கஷ்டப்பட்ட பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் உனக்கு கொடுத்தேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க உன்னை கெட்ட மாட்டான், உனக்கு குணம் காணாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காகவும் நான் வந்து சரி நீ கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி தான் உன்னை கட்டினேன். நீனே என் குலம் நீ விருத்தியாகக்கூடாதுன்னு நினச்சிக்கிற அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் மனோஜோ சுருதியோ வந்து குழந்தை பெறக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ என் பையன் முத்து குழந்தை பெற்று வளர்க்கக்கூடாது தானே அப்படிங்கிறாங்க. இங்கே விஜய் அப்படி அமைதியாக இருக்காங்க. எப்பா அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை இல்லைப்பா, மீனா குழந்தை பிறக்கிறதுலோ இந்த முத்து குழந்தை வெளியே முதல்ல வர்றதோ அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் அப்படி விட்டுன்னு இருக்காங்க. முத்து நீ கரெக்டாக சொல்லிட்டடா, என்ன இவா வந்து நீ பெத்தாளா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. மனிதத்தன்மையும் இல்லாமல் இருக்கா. சரியா, மாசமாக இருக்க மீனாவை நீ தாண்டா பத்திரமா பார்த்துக்கணும் நான் முதல்ல சொன்ன மாதிரி அப்படிங்கிறாங்க. பாட்டி இனிமேல் நான் வண்டிக்கு போகிறேன் போகல, முழு முயற்சியை என் பொண்டாட்டியை நான் நல்லா பார்த்துக்கிட மாட்டி அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர கிடப்பாக இருக்குது. ரோஹிணிக்கு அதை விட கிடப்பாக இருக்குது. இந்த மீனா வந்து மாசமானதுனால இந்த பாட்டி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. குடும்ப சொத்தும் எங்களுக்கு போயிடுச்சு, நீ நம்ம நிலமை என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.